الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، جاء في الحديث الصحيح الذي أخرجه الإمام البخاري في صحيحه من حديث عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا ينتزع العلم انتزاعا من صدور العلماء ولكنه يقبض العلم بقبض العلماء حتى إذا لم يبقي عالما، هذا هو الشاهد، حتى إذا لم يبقي عالما اتخذ الناس رؤاسا جهالا فسئلوا فأفتوا بغير علم فضلوا وأضلوا. وفي حديث صحيح: لا يقوم الساعة على وجه الأرض من يقول الله الله. இந்த இரண்டு ஹதீஸுகளையும் பற்றி நாம் சென்ற வாரம் பேசி கொண்டிருந்தோம். இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹதீஸினுடைய வாசகம், அதாவது இந்த ஹதீஸில் இல்ம் உலமாக்களுடைய இதயத்திலிருந்து அகற்றப்பட மாட்டாது. ஆனால் இல்ம் உலமாக்களினுடைய உயிர் கைப்பற்றப்படுவதின் மூலியமாக கைப்பற்றப்படும். ஆலிமே இல்லாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனிதர்கள் மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அவர்களிடம் கேள்வி கேட்கப்படும். அவர்கள் கல்வியின்றி அதற்கு மார்க்க தீர்ப்பு கொடுத்து அவர்களும் கெட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள். அப்படிங்கிற ஹதீஸை தொடர்ந்து இன்னொரு ஹதீஸும் படித்தோம். லா யகூமு, மறுமை நாள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுபவர் இந்த உலகில் இருக்கும் வரை வராது அப்படின்னு சொல்லி படித்தோம். இப்போ இந்த ரெண்டு ஹதீஸ்லையும் ஷேக் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது முதல் ஹதீஸை பொறுத்த மட்டும் என்ன, பூமியில ஆலிம்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அல்லாஹனுடைய தூதரிடமிருந்தும் ஆலிம்கள் வாழக்கூடிய கால சூழ்நிலையிலிருந்தும் நாம எவ்வளவு தூரமாக ஆகிறோமோ அவ்வளவு கம்மியாக இல்மு அந்த சமுதாயத்துல நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கல்வி பெற்றவர்கள் இருந்த சமுதாயத்திலிருந்து நம்ம எவ்வளவு தூரமா இருக்கிறோமோ, இப்போ சஹாபா இருந்தப்போ இருந்த அதே ஈமான் அதுக்கு அடுத்தடுத்து வந்தவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா குறைவாக இருந்துச்சு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருந்தது. ஏன்னா அப்படி தூரமாக வரும் பொழுது இல்மு கம்மியா இருக்கும். எவ்வளவு தூரமா இருக்கிறோமோ அவ்வளவு கம்மியா இருக்கும். எவ்வளவு தூரமா இருக்குமோ அவ்வளவு கம்மியாக இருக்கும். எந்த அளவுக்கு ஆயிரும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அல்லான்னு சொல்றதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். அல்லாஹ் அல்லாண்டு அகீதாவை பேசுவதற்கு, அகீதாவையும் மன்ஹஜையும் முன்மொழிவதற்கு யாருமே யாருமே இல்லைங்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லி முதல் ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்து, அந்த யாருமே அகீதாவையும் மன்ஹஜையும் பேசுறதுக்கு இருக்க மாட்டாங்கிற சூழ்நிலையத்தான் ரெண்டாவது ஹதீஸ் நமக்கு சொல்லி காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஹதீஸ் என்ன சொல்லுது? அல்லாஹ் அல்லான்னு கூறக்கூடியவர்
பூமியில் இருக்கும் வரை என்ன செய்யாது, மறுமை நிகழாது. அப்போ மறுமையை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, மறுமையை நெருங்கி கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று அகீதாவையும் மன்ஹஜையும் பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அல்லாஹ்ங்கிறது திக்ர் எடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. சில முன்னோர்களில் சிலரும் சரி, பின் வந்த சமகாலத்தவர்களும் சரி, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும் போது என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் எடுக்கிறதையும் இது குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி திக்ர் எடுக்கிறது இது குறிக்கிறது இல்லை. அப்படி யாராவது சொல்றாங்கன்னு சொன்னா தங்களை தாங்களே ஏமாத்தி கொள்கிறார்கள். ஒன்னு அறியாமையில இருக்கிறாங்க, அப்படி விளக்கம் கொடுத்து தங்களை தாங்களே ஏமாத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது ஹதீஸினுடைய விளக்கம் சில பேர் தப்பா கொடுக்குறாங்க, எச்சரிக்கையா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது, அல்லாஹ் அல்லான்னு திக்ர் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதுல இல்லவே இல்லை. சரி, ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது, அதுல ஒருத்தர் தவறான விளக்கம் கொடுக்கிறாரு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு ஹதீஸ் ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஹதீஸை கோட் பண்ணிட்டு அவர் தவறான விளக்கம் கொடுக்கிறாரு, அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத இந்த ஹதீஸை பத்தி சொல்லும் போது ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வைக்கிறாங்க. ஹாதத் தஃப்சீர் பாத்தில், இப்படி திக்ருக்கான அர்த்தத்தை கொடுப்பது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அதற்கு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. முதல் பாயிண்ட் என்னது அப்படின்னு சொன்னா, இதை விவரிக்கக்கூடிய வேற ஹதீஸ்ல இந்த மாதிரி திக்ருக்காக தான் இது வந்திருக்கு அப்படின்னு வரல. ஒரு ஹதீஸ் அதனுடைய விளக்கம் இன்னொரு ஹதீஸ்ல இருக்கும். ஒரு ஹதீஸுக்கான விளக்கம் எப்படி ஒரு குர்ஆன் ஆயத்தினுடைய விளக்கம் வேறு ஒரு இடத்துல இன்னொரு குர்ஆன் ஆயத்துல இருக்குமோ, அதே மாதிரி ஒரு ஹதீஸினுடைய விளக்கம் வேறு ஒரு ஹதீஸ்ல இருக்கும். என்ன, அப்போ ஹதீஸுக்கு விளக்கமா ஹதீஸே இருக்கும். ஹதீஸுக்கு விளக்கமா என்ன இருக்கும்? ஹதீஸே இருக்கும். அந்த ஹதீஸ் அப்படி விளக்கி தருதான்னு பார்க்கணும். ஒருத்தர் கொடுக்கிற விளக்கம் கரெக்டா அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று? ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ விளக்கும். இப்போ லா யகுமு ஸஹா அலா வஜ்ஹில் அர்தி மை யகூலு அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஹதீஸ விளக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கணும். அந்த ஹதீஸ்ல திக்ருன்னு அர்த்தம் வந்துருந்துச்சுன்னா நீங்க சொல்றது ரைட்டு. அப்படி எந்த அர்த்தமும் வரல. அப்போ ஹதீஸுக்கு ஹதீஸ விளக்கமா வைக்காம உங்க சுய விளக்கத்தை கொடுக்க கூடாது. இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம், சாத்தியம் இருக்குதானே அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுனதை எல்லாம், உங்க அறிவுக்கு தோணுனதை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? விளக்கமாக வைக்க கூடாது. அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற முதல் படிப்பினை என்னது? ஹதீஸுக்கு ஹதீஸ் விளக்கம் இருக்கிறது, அந்த ஹதீஸை நம்ம தேடணும், அந்த ஹதீஸின் மூலியமா தான் விளக்கம் பெறணும் அப்படிங்கிறது. இத நாம நிறைய பேர் செய்யறது இல்லை. ஒரு ஹதீஸ் இருக்கா, அதை அப்படியே அதனுடைய தர்ஜுமா என்ன, அதை அப்படியே நம்மளால எப்படி அதை குக் பண்ண முடியும், சமைக்க முடியும், சமைச்சு நம்ம நேரடியாக உட்கொள்ள ட்ரை பண்றோம். அப்படி ட்ரை பண்ணக்கூடாது. எனது ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் விளக்கமா இருக்கும், அந்த ஹதீஸ் எடுத்து தான் செயல்படும். சரி, ரெண்டாவதாக, சரி இப்போ ஒரு ஹதீஸ் சரியானதாக இருக்குமே ஆனால், ஒரு ஹதீஸினுடைய விளக்கம் சரியானதா இருக்கும். இப்ப திக்ர் எடுக்கிறது தான், அல்லாஹ் அல்லான்னு சொல்றது இந்த ஹதீஸ்ல திக்ர் எடுக்கிறது தான். லா யகுமு ஸஹா, மறுமை நாள் வராது. உலகத்துல அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இருக்கிற வரையில இத ஒருத்தர் திக்ர் எடுக்கிறது தான் பொருள், அதனால அல்லாஹ் அல்லான்னு திக்ர் எடுங்கன்னு சொல்றாரு. சரியா? இப்போ இந்த விளக்கம் சரியாக இருக்குமே ஆனால் அதை சரி அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, சஹாபாக்கள் இதன்படி அமல் செய்திருப்பார்கள். எப்படி செஞ்சிருப்பாங்க? சலஃபு சாலிஹீன் ரலியல்லாஹு அன்ஹும் இதன்படி அமல் செய்திருப்பார்கள். அவர்கள் இந்த மாதிரி இந்த ஹதீஸை புரிஞ்சுக்கிட்டு அமல் செய்யாம இருந்தாங்கன்னு சொன்னா அது என்ன கிடையாது?
இந்த தஃப்சீர் பாத்தில். இந்த தஃப்சீர் என்ன? இந்த விளக்கம் தப்பு. அவங்க அமல் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் அமையாவிட்டால் இந்த விளக்கம் தப்பு. சரியா? அப்போ ஹதீஸுக்கு விளக்கமாக ஹதீஸ் இருக்கும். அப்போ இரண்டாவது ஹதீஸுக்கு விளக்கமாக முன்னோர்களின் செயல் இருக்கும், சலஃபு சாலிஹினுடைய செயல் இருக்கும். அப்படி நாம ஒரு ஹதீஸை விளங்கியிருக்கிறோம், ஆனா அதன்படி சஹாபாவுடைய அமல் இல்லை, முன்னோர்களுடைய சலஃபு சாலிஹினுடைய அமல் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த விளக்கத்தை எடுத்துக்கிற கூடாது. அந்த விளக்கம் தப்பான விளக்கம், அந்த விளக்கம் தப்பான விளக்கம் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். சரி, இப்போ லா யகூமு ஸாஅ வ அலல் வஜ்ஹில் அர்தி மை யகூலு அல்லாஹு அல்லாஹ். இந்த ஹதீஸ் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ரெண்டாவது ஹதீஸா இந்த ஹதீஸ் படிச்சிருக்கோம். இதுக்கு விளக்கம் தான் தப்பா கொடுக்குறாங்க. தப்பா கொடுக்கறத நம்ம எப்படி சரியா புரியுதுன்னு அளவுகோல் சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ இதற்கு இன்னொரு ரிவாயத் இருக்குது. எங்க ரிவாயத் இருக்குது அப்படின்னு சொன்னா, இமாம் அகமது அவங்களுடைய ரிவாயத்து சஹீஹான முஸ்னதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்னத் அகமதுல சஹீஹான ரிவாயத்து. வார்த்தைகளை பாருங்க. லா யகூமு ஸாஅ வ அலா வஜ்ஹில் அர்தி மை யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். முதல் ஹதீஸ்ல என்ன வந்துச்சு? மை யகூலு அல்லாஹு அல்லாஹுன்னு வந்துச்சு. ரெண்டு தடவை அல்லாஹுன்னு வந்தவனே தவறா விளக்கம் சொல்றவங்க என்ன சொல்லிட்டாங்க? திக்ர் எடுக்கணும், திக்ர் எடுக்கிறது அதனுடைய பொருள்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே தொனியில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் லா தகூமு ஸாஅ வ அலல் வஜ்ஹில் அர்தி இதுவரையும் சேமா இருக்கு. மை யகூலு வரையும் அதே மாதிரி இருக்கு, டிட்டோ. ரெண்டு ஹதீஸுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, கடைசி வார்த்தை மட்டும் தான் வித்தியாசம். அதுல அல்லாஹ் அல்லாஹ்னு வருது புகாரில வரக்கூடிய ரிவாயத்துல. முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ரிவாயத்துல என்ன வருது? லா இலாஹ இல்லல்லான்னு வருது. அப்போ லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரையும், யாராவது சொல்லிக்கிட்டு இருக்கிற வரையும் என்ன வராது? மறுமை வராது. லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றதுன்னா என்ன? வெறும் வார்த்தையில சொல்றதா? திரும்ப திரும்ப அந்த வார்த்தையே சொல்றதா? இல்ல. அப்ப என்னது? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தின்படி அதனுடைய கல்வியை கொண்டு அதை நிரப்புவது, அதை பரப்புவது, அந்த மக்களுக்கு மத்தியில லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை பரப்புவது. இதுதான் என்னது? இந்த ஹதீஸினுடைய பொருள். எதுவரை இந்த பூமியில் அகீதா பேசப்படுகிறதோ, எதுவரை இந்த பூமியில் அகீதாவும் மன்ஹஜும் பேசப்படுகிறதோ அதுவரையும் என்ன செய்யாது? மறுமை நாள் வராது. அப்போ இந்த ஹதீஸ சரியா விளங்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இதே பாதையில், அதாவது ஹதீஸை சரியா விளங்கி என்ன இந்த மறுமை நாள் வருவதற்கு வரக்கூடிய வராமல் இருப்பதற்காக அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மக்களில் ஒருவராக நாம் இருக்கோம். இந்த அகீதாவையும் என்ன நம்மள மறுமை நாள் வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளுடைய அமல் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். நம்ம அடுத்த அமல் செய்ய முடியும். மறுமை வந்துருச்சுன்னா கேள்வி கணக்கு தான், சொர்க்கமா நரகமா அப்படின்னு வந்துடும். அதனால நம்மளுக்கான அவகாசத்தை பெறுவதற்காக நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அகீதாவையும் மன்ஹஜையும் பேசக்கூடிய உலமாக்களை போன்று அவர்களுடைய மாணவர்களாக நாம் ஆக வேண்டும். அதனுடைய மாணவர்களாக நாம் என்ன செய்யணும்? ஆக வேண்டும். அந்த மாணவர்களாக ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மன் சலக தரீகன் யல்தமிசு பிஹி இல்மன் சலகல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. எவர் ஒருவர் கல்வியை தேடி போகின்றாரோ அவர் சொர்க்கத்தை தேடி போவார். சொர்க்கத்தை தேடி போறதா அர்த்தம். எவர் ஒருவர் கல்வியின் பாதையில் போகின்றாரோ அவர் சொர்க்கத்தின் பாதையில் போகின்றார். இந்த ஹதீஸ் தான் நம்மளை என்ன செய்யுது? கல்வியை பத்தி பேச வைக்கும். இந்த ஹதீஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பேசின ஹதீஸுகளும்
அல்லாஹ் அல்லான்னு வந்துச்சுல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு வந்துச்சுல, அந்த 2 ஹதீஸும், அதை தொடர்ந்து சொர்க்கத்தின் பாதை என்கின்ற இந்த ஹதீஸுகள் எல்லாம் சேர்ந்துதான் நாம கல்வியை பத்தி பேசணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்கு, அந்த நிர்பந்தத்துக்கு நம்மளை தள்ளுது. கல்வியை பத்தி பேசணும்னு சொன்னா, குர்ஆனின் வாயிலாக பேசணும்னு சொன்னா, ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்து கொண்டிருப்பவர்களும் அறியாமல் இருப்பவர்களும் சமமாவார்களா அப்படின்னு சொல்லி கல்வி உடையவர்களையும் கல்வி இல்லாதவர்களையும் ஒப்பிட்டு கல்வி உடையவர்களை இந்த ஆயத்து உயர்த்தி பேசுகிறது. அதே மாதிரி இன்னொரு ஆயத்துல யர்ஃபஉல்லாஹு அல்லதி ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் உங்களில் ஈமான் கொண்டவர்களும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களும் அப்படிங்கிற வசனம். இதுதான் அல்லாஹ் புகழ்ந்த கல்வி. எது? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கல்வி. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கல்வி எது? அல்லாஹ் புகழ்ந்த கல்வி. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கல்வி அல்லாஹ் புகழ்ந்து பறைசாற்றிய கல்வி. என அந்த கல்வியைத்தான் நாம் படிக்க வேண்டும். இந்த கல்வியை பத்தி இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி அவங்க கவிதையாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அல் இல்மு கால அல்லாஹ் கால ரசூலுஹு கால சஹாபா லைஸ மின் தம்வீஹி மா இல்மு நஸ்பக லில் கிலாஃபி சஃபாஹா பைனர் ரசூல் வ பைனர் ரஇ ஃபகீஹ் கல்லன் வலா ஜஹதஸ் சஃபாதி வ நஃப்யுஹா சிஃபாதி வ நஃப்யுஹா ஹித்ரன் மின் அத்-தஷ்பீஹி வ தம்சீல். இதுல இந்த இல்மு ஒரு ஆலிமனுடைய கவிதை. கவிஞர்கள் வேணா ஏதோ ஒரு நோக்கத்தோட கவிதை பாடலாம். என கவிஞர்களுடைய நோக்கங்கள் வேறு, கவிஞர்களுடைய கவிதையினுடைய பாணியே வேறு. ஆனா அறிஞர்கள் கவிதை பாடும் பொழுது அது என்னவாகுது? அதுல ருசிக்கு ருசி சேர்க்குது. என அது என்ன செய்யுது? மகத்துவத்துக்கு மகத்துவம் சேர்க்கக்கூடிய கவிதையாக ஆகுது. ஆலிம் ஒரு கவிதை பாடும்போது கவிதைக்கு அழகு ஏற்படும். ஆலிம் ஒரு கவிதை பாடும் பொழுது அது என்னவாகுது? கவிதைக்கு கவிதை அழகு சேர்க்குது. அப்போ இந்த கவிதையில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல் இல்மு என்பது காலல்லா. முதலாவதாக அல் இல்ம் என்பது காலல்லா. முதல்ல என்னது? இல்முனா விஷயம் அல்லாஹ் சொல்றது. ரெண்டாவது விஷயம் என்னது? கால ரசூலுல்லாஹ். மூணாவது விஷயம் என்னது? கால சஹாபா. மர்த்தபத்துல் ஊலா, மர்த்தபத்து சானியா, மர்த்தபத்து சாலிசா. முதல்ல அல்லாஹ் சொன்னது, ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, மூணாவது சஹாபா சொன்னது. இதுதான் வார்த்தைகள். இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு மத்தியில அழைப்பாளர்கள் என்ற பேர்ல, உலகெங்கிலும் அழைப்பார்கள் என்ற பேர்ல மக்கள் பரவி கிடக்கிறாங்க. இஸ்லாமிய அழைப்பாளர்கள் என்ற பெயரிலே, இஸ்லாமிய அழைப்பு பணி செய்கிறோம் என்ற பெயரிலே மக்கள் பரவி கிடக்கிறாங்க. இதெல்லாம் ஷேக் அவங்க பேசுறது, ஷேக் அவங்களுடைய வார்த்தைகளாக இது இருக்கிறது. சரியா? பெரும்பான்மையான இஸ்லாமிய அழைப்பு என்ற பெயரிலே இன்று பரப்பி கொண்டிருக்கும், இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கும் அழைப்பாளர்கள் இந்த உண்மையை, இந்த யதார்த்தத்தை அறியவும் இல்லை, பேசவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல் மஅரூஃபு லதை ஹாவுலை துஆத் ஜமீஅன். இவங்க எல்லாரும் பேசுறது என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, அன்னைக்கே சுரூரியாவை பத்தி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்கிறாங்க? இவங்க எல்லாரும் பேசக்கூடிய இஸ்லாம் அது அல்லாஹனுடைய பேச்சு என்றும் அல்லாஹனுடைய தூதரனுடைய சுன்னா என்றும் பேசுகிறார்கள். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹனுடைய பேச்சு தான் இஸ்லாம், அல்லாஹனுடைய தூதரனுடைய பேச்சு தான் இஸ்லாம். ஆனால் இதோடு இது முழுமை அடைந்து விட்டதா அப்படின்னு கேட்டா இல்லை. இதோடு இது முழுமை அடைந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை. நாங்க குர்ஆனை தான் சொல்றோம், நாங்க ஹதீஸை தான் சொல்றோம், நாங்க குர்ஆன் ஹதீஸை தான் சொல்றோம் அப்படின்னு தான் எல்லா அழைப்பாளர்களுமே சொல்றாங்க. ஆனா இதை சொல்லுவதின் மூலியமாக அவர்கள் நேரு வழியில் இருக்கிறார்கள் என்று உத்தரவாதம் உண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது மட்டும் இல்லை, இதை நாங்களும் ஏத்துக்கிறோம், இது உண்மைதான்.
அல்லாஹ் குர்ஆனைத்தான் சொல்லணும், ஹதீஸை தான் சொல்லணும். ஆனா அதோட நின்றுச்சான்னு கேட்டா கிடையாது. அதோட பூர்த்தி அடைஞ்சிருச்சான்னு கேட்டா என்ன கிடையாது, பூர்த்தி அடையவில்லை. அதத்தான் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசி அவங்க கவிதையில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கால அல்லாஹு கால ரசூலுஹு வ கால சஹாபா. சஹாபான்னு சொல்றாங்க, சஹாபான்னு சேர்க்கிறாங்க. ذكر بعد الكتاب والسنة الصحابة. கிதாபுக்கும் அல் கிதாபுக்கும் அஸ்ஸுன்னாவுக்கும் பிறகு எதை சேர்க்கிறாங்க கவிதையில இப்னுல் கய்யிம்? அஸ்ஸுன்னா என்கின்ற வார்த்தையை, அஸ்ஸஹாபா என்கின்ற வார்த்தையை சேர்க்கிறாங்க. அஸ்ஸஹாபா என்கின்ற வார்த்தையை சேர்க்கிறாங்க. அப்போ கால அல்லாஹ் கால ரசூலுஹு கால சஹாபா, அப்படியே அந்த கவிதை தொடருகிறது. இன்னைக்கு சஹாபா குர்ஆன் சுன்னா என்பதோடு சஹாபா என்கின்ற வார்த்தையை கேட்பது மிக அரிதாகிவிட்டது, மிக மிக அரிதாக இருக்கிறது. குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா யாரை கேட்டாலும் குர்ஆன் சுன்னா தான் சொல்றாங்க. ஆனா சஹாபாங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய துணிச்சல் யாரிடமும் இல்லை. சஹாபா என்ற அந்த நேர்வழியை உறக்க சொல்வதற்கான துணிச்சல் யாரிடமும் இல்லை, தெளிவும் யாரிடமும் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சொல்லி இருக்கிறாங்க சஹாபாக்களை பத்தி? ஹைருன் நாசி கர்னி, மக்களிலேயே சிறந்தவர்கள் என் தலைமுறைன்னு சொன்னாங்க. ஹைருன் நாசி கர்னி. ஏன்னா ஆனா இந்த அழைப்பாளர்கள் சொல்லுவது போன்று ஹைருல் குரூனிங்கிற ரிவாயத்து கிடையாது. ஹைருல் குரூனிங்கிற ரிவாயத்து தலைமுறைகளில், இப்போ இருக்கிற தலைமுறைகளில் அல்லது இனி அடுத்து சமீபத்தில் வரக்கூடிய தலைமுறைகள் அப்படிங்கிற மாதிரியான ரிவாயத்தே அங்க இல்ல. ஹைருன் நாசி, மனித குலத்திலேயே சிறந்தவர்கள் யாரு? இனி இருக்கிற மனித குலத்திலேயே சிறந்தவர்கள் யாரு? சஹாபா, கர்னி, என்னுடைய தலைமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹைருல் குரூனி அப்படிங்கிறதுக்கு சுன்னாவின் அடிப்படையில் ஆதாரமே கிடையாது. ஏன்னா இரண்டு, அதாவது புகாரி முஸ்லிம்லையும் சஹீஹைன்லையும் ஏனைய ஹதீஸ் புத்தகங்களிலேயும் ஹைருன் நாசிக்கு தான் ஆதாரம் இருக்கிறது. ஹைருன் நாசி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். அப்போ என்ன செய்யக்கூடாது, தவறான ரிவாயத்துகளை எடுத்துக்கொண்டு அதற்கு ஏதாவது திருச்சி விளக்கம் பேசக்கூடாது. கிடைக்கிற ஹதீஸ் ஆதாரபூர்வமானதான்னு பார்க்கணும். வார்த்தைகள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள், அதனுடைய தஹ்ரீஜ்ல எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தஹ்ரீஜ் எல்லாமே ஆதாரபூர்வமான பார்க்கணும். இப்படியும் சொல்றாங்க அப்படியும் சொல்றாங்கன்னா ரெண்டு வார்த்தையுமே ஹதீஸ்ல இருக்குன்னு சொன்னா ரெண்டு வார்த்தையினுடைய உபயோகமும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆதாரமே இல்லாத ஒரு வார்த்தைகளை கொண்டு இது ஹதீஸ் தான், இந்த மாதிரியும் ஹதீஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆதாரமற்ற ரிவாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கறத நம்ம விளங்கணும். சரி, இது சஹாபா அப்படிங்கிறது, அதாவது ஹைருன் நாசி கர்னி அப்படிங்கிறது அஸ்ஸஹாபா அப்படிங்கிறத, அல்லது இப்னுல் கய்யிம் அல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்னது அல் கிதாப் சுன்னாவுக்கு பிறகு அஸ்ஸஹாபான் கொண்டு வந்தது அவங்களுடைய சொந்த கருத்தோ அல்லது அவங்களுடைய இஜ்திஹாதோ இல்ல அவங்க ஒரு குர்ஆனாயத்திலிருந்து ஹதீஸிலிருந்து அவங்க ஆதாரத்தை கொண்டு வந்து இத அதிலிருந்து நான் ஆதாரம் பிடிக்கிறேன்னு விளங்கி சொன்னதோ கிடையாது, இஸ்தின்பாத்தோ கிடையாது. ரஹியோ சுய கருத்தோ இஜ்திஹாதோ இஸ்தின்பாத்தோ கிடையாது. அப்போ என்னது, இது தவறுதலா சொல்லப்படவில்லை, நல்லா உத்து உணர்ந்து சொல்லப்பட்ட விஷயம். இது உத்து உணர்ந்து அடிப்படை என்று தெரிந்து சொல்லப்பட்ட விஷயம். இது அடிப்படை என்று தெரிந்து சொல்லப்பட்ட விஷயம். என்னது, கிதாப் என்பது அல்லாஹ்வுடைய இரட்சகனுடைய பேச்சு, அது குர்ஆன். என்ன
அப்போ இது தவறுதலாக சொல்லப்படல. சஹாபா என்பது குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெளிவான ஆதாரங்களை கொண்டு இந்த சஹாபா கால சஹாபாங்கிறத அவங்க கவிதையில சேர்த்திருக்கிறாங்க. அதற்கு ஆதாரம் என்ன? சூரத்துன் நிசா 115வது வசனம், வமை யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் முஃமினீன் அப்படிங்கிற இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா அப்படிங்கிறதோட நிறுத்தி விடாமல், என அந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் வாசிச்சு பாருங்க. வமை யுஷாக்கிர் ரசூல, என்னது, யார் ஒருவர் ரசூலிடமிருந்து பிரிந்து விட்டார்களோ, மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, அவருக்கு எனது நேர்வழி தெளிவான பிறகு, என இது அந்த ஆயத்தினுடைய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பாருங்க, வமை யத்தபி கைர சபீலில் முஃமினீன், என யார் பின்பற்றுகிறாரோ எதை, முஃமின்களுடைய பாதை அல்லாத வேறொன்றை பின்பற்றுகிறாரோ அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்து தொடருது. இதுல மாத பையன லகுல் ஹுதாவோட நிறுத்தாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிட்டான், அதுக்கப்புறம் யத்தபி கைர சபீலில் முஃமினீன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை குறிக்கக்கூடிய அந்த முஃமின்கிற வார்த்தை, சஹாபாக்களை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறான். அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது, கைர சபீலில் முஃமினீன், இந்த சபீலில் முஃமினீன் என்பது எது? சஹாபாக்களினுடைய பாதையாகும். அதை நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இதயத்துல ஆழமாக பதிவு செய்யணும். சஹாபாக்களினுடைய பாதையில் தான் பயணம் செய்ய வேண்டும். சஹாபாக்களினுடைய பாதையை தவிர்த்து வேறு பாதையில் பயணம் செய்வது நேர்வழியை விட்டு பிரிந்து போவதாகும். அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலுக்கு பிறகு, வழிகாட்டுதலோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசாவுல 115வது வசனத்துல சஹாபாக்களினுடைய வழியை விட்டுட்டு வேற வழியை பின்பற்றதும் தப்பு அப்படிங்கிறத பதிவு செய்யறோம். அப்போ சஹாபாக்களினுடைய வழி மட்டும்தான் நேர்வழி, சஹாபாக்களினுடைய வழி மட்டும்தான் நேர்வழி. அதை ஆழமா பதிவு செய்யணும். அதை விட்டுட்டு உட்காரக்கூடாது. சஹாபாக்களினுடைய வழி மட்டும்தான் நேர்வழி. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எல்லாம் கிடையாது. சஹாபாக்களினுடைய வழி மட்டும்தான் நேர்வழி அப்படிங்கிறத மனசுல உட்கார வைக்கணும். உண்மைய எந்த ஒரு மாற்றமும் இல்லாம நாம பேசிக்கிட்டே இருந்தா தான் அது நம்மளுடைய மனசுல பதியும். ஏன்னா சஹாபாக்களினுடைய வழிமுறை அப்படின்னு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாதான் நாம அதுல உறுதி பெற முடியும். நாம வலப்புறமோ இடப்புறமோ திரும்பி நாம வழிகட்டு போகாம இருக்கணும்னா இதை நாம உறக்க சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இது பகுதியோ என்ன கிடையாது, இது ஒரு விஷயத்திலேயோ இல்ல ஒரு பகுதியிலேயோ செயல்படுத்துறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நேரு வழிங்கிறது சஹாபாக்களினுடைய வழிமுறை. குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி இந்த ஆயத்தை பேசல, ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்திலையும் சஹாபாவினுடைய வழிமுறையை பேணி ஆக வேண்டும், எடுத்தாக வேண்டும். என்ன இத இன்னும் தெளிவாக விளங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அடுத்து ஒரு ஹதீஸை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம்.